இதை கட்டுவோம். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, ஏற்கனவே டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் வந்து நடக்க கொடுத்தோம் சொன்னேன். இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக்கு போக வர எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால இடத்த மாற்றி இங்கே வந்து நம்ம மதுரை பிரேம்ராஜ் பெரியார் பக்கத்தில் இருக்க பிரேம்ராஜ் பெட்ரோல் பங்க் இந்தியன் பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் கடை வச்சுருக்கோம். இங்கே வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாகவே தையல் சொல்லி தரப்படும். தைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜாக்கெட்டு மற்ற ட்ரெஸ்ஸு 1000 ட்ரெஸ்லாம் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து காசு தான். உங்களுக்கு டான்ஸ் ட்ரெஸ் எதுனாலும் சரி, நாடக ட்ரெஸ் எதுனாலும் சரி, மற்றபடி ஸ்கூல் காம்படிஷன் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, அந்த ப்ரோக்ராமுக்கு தச்சு கொடுக்குறதுக்கு நேரம் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்ன அணுகலாம். காலையில் எப்போயுமே தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரோம். ஏதாவது ட்ரெஸ்ஸை தைக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இல்லையே வீடியோ நான் போடுறேன்னா அந்த இடத்துல இருந்து நான் இடம் மாதிரி வந்துட்டுன்றது நான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. அதெல்லாம் நோட்டீஸ் கூட இப்போ தான் ஒவ்வொரு இடத்துல ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பிரேம்ராஜில் இறங்கி பக்கத்தில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் கட்டாலும் ஒரு ஆப்போசிட்டில் வந்து இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து கடை போட்டிருக்கோம். அதில் வந்து சோனிஸ் அறக்கட்டளைன்னு மேலே கட்டிங் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து புகாரி ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே மங்கையர் திலகம் டெய்லரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். மங்கையர் திலகம் மகளிர் டெய்லரிங் போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் மாடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான், மாடியில் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து அணுகலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரோம். அதனால் வந்து கற்றுக்கங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு மஞ்சள் பையோ கட்டை பையோ இல்லை வேறு ஏதாவது துணியோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேலையும் நாங்களே போட்டு கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் பார்த்து வரதாருன்னா இந்த அட்ரஸ்க்கு நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அணுகுங்க. நான் ஏற்கனவே இதோட ஹெட்டிங்கில் வந்து இந்த போர்டு வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த அட்ரஸில் பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 9843595358. இதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டயத்தில் நான் எந்த டைம் சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எனக்கு முடிஞ்சு போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? பாய். மிஷினெல்லாம் காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பழகிறதுக்கு சின்ன மிஷின் தான் போட்டுருவோம். உங்களுக்கு காட்டுவீங்களா? இல்லை போடலாம். சொல்லுங்க. இப்போ வந்து பழகிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து உடனே பவர் மிஷின்லாம் போட்டு தைக்க முடியாது. அதனால் எங்களால் முடிஞ்சது சின்ன மிஷின் போட்டு பெடல் மிஷின் தான் போட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும், தனக்கு தானே எப்படி நம்ம நூல் கட்டானா எப்படி போட்டுக்கணும், உள்ள சிக்கிச்சுன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து சின்ன மிஷினில் கற்றுக்கிட்டானா பெரிய மிஷின்லேயே போதும். ஆனால் வந்து பெரிய மிஷினில் வேறு ஆப்ஷன் தான் இருக்கும், சின்ன மிஷினில் வேறு ஆப்ஷன் தான் இருக்கும். பவர் பெருசு சுக்கி இதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் மிஷினெல்லாம் அதுலேயும் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஷின்லாம் வேலை பார்க்குறதுனா நம்ம வந்து சர்வீஸ் ஆகலாம் தான் வெளியில் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது சின்ன மிஷினை போட்டிருக்கோம். இதை வச்சு நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்குது, எனக்காக நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் நல்லபடியாக போகணுன்னு எங்களுக்காக நீங்களும் கடவுளை பிரார்த்திக்கங்க. உங்களுடைய கனவுகளுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.